ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராமத்து பட்டாம்பூச்சி. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், காசி அல்வா, அதாவது பூசணிக்காய் அல்வா செய்ய போகிறோம். பூசணிக்காய் கால் பகுதி எடுத்திருக்கேன், அது தோல் செதுக்கி பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து கேரட் துருவுறத வச்சு நம்ம சீவி வைக்க போகிறோம். இதை சீவியாச்சு. இதில் உள்ள தண்ணி நிறையா இருக்கும். பூசணிக்காய்னாலே நீர்க்காயின்னு எல்லாேருக்கும் தெரியும். இதில் தண்ணி நிறையா இருக்கும். இதை நம்ம தண்ணியை மட்டும் புழிஞ்சு எடுத்துருவோம். தண்ணியை புழிஞ்சு எடுத்துகிட்டு ஒரு கிண்ணத்தில் அளவாக எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் நம்ம ஜீனி எல்லாம் போடணும். அதனால் ஜீனி வந்து அந்த அளவுக்கு, அதில் 1/4 பங்கு தான் நம்ம போட போகிறோம். இந்த கிண்ணத்தில் மாற்றி வச்சுருக்கேன். இதில் 3/4 கிண்ணம் இருக்குது. இதில் 1/4 பங்கு ஜீனி போட்டால் போதும். கொஞ்சம் எக்ஸஸாக ஜீனி வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒரு கடாயில் நெய் போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கேன். இப்போது தண்ணி வருது பாருங்கள், லைட்டாக தண்ணி வந்துட்டுருக்கு. நான் நல்லா புழிஞ்சிட்டதுனால ரொம்ப தண்ணி இல்லை, கம்மியாக தான் இருக்குது. நெய் போட்டிருக்கேன். நெய் போட்டு நல்லா வதக்கணும். அந்த கொஞ்சம் தண்ணி வர்றதும் சுத்தமாக ட்ரை ஆகணும். ட்ரை ஆன பிறகு ஜீனி போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இந்த பச்சை வாசனையும் போயிடும். நல்லா சுத்தமாக ட்ரையாக வதக்கிக்குவோம். வதக்கிக்கிட்டு அதில் 1/4 பங்கு ஜீனி, நம்ம எவ்வளோ எடுத்தோமோ பூசணிக்காய், அதில் 1/4 பங்கு ஜீனி, நல்லா ஜீனி போட்டு நல்லா வதக்க என்னாலும் கொஞ்சம் தண்ணி விடும். அதில் நான் ஜீனி கொஞ்சம் லிக்விட் ஆகும். இப்போ அதுவும் சுண்டணும். அதுவும் நல்லா வெந்து சுண்டி வரும். நல்லா வதக்கிட்டே இருந்தோம்னா அப்படியே தண்ணி, அதில் வர்ற தண்ணியெலாம் சுண்டிடும். இப்போ இதோட கொஞ்சம் பாலும் வேணாலும் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டோன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஜாஸ்தியாக நல்லாயிருக்கும். நல்லா ட்ரையாக ஓரளவுக்கு வதக்கிங்க. இதுக்கு வந்து கேசரி கலர் போட்டுக்கலாம். நான் கேசரி கலர் யூஸ் பண்ணல. இது குங்குமப்பூ யூஸ் பண்ணுறேன். குங்குமப்பூவை நல்லா பாலில் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ நல்லா தண்ணி சுண்டி வந்த பிறகு நம்ம அந்த குங்குமப்பூ கலந்ததை போட்டுக்கலாம். இந்த டயத்தில் வந்து நல்லா முந்திரி இதெல்லாம் போட்டு பாதாம் போட்டு நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த டயத்தில் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா கொஞ்சம் வெந்துடும். முந்திரியும் நல்லா டேஸ்ட்டாக, அந்த சாறு இனிப்பெல்லாம் ஏறி இருக்கும். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கும். இந்த நெய்யோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் நமக்கு. இந்த டயத்தில் நம்ம அதை நல்லா தண்ணி இந்த சுண்டி வர டயத்தில் அதை சேர்க்கணும். முந்திரி பருப்புலாம் நல்லா வதக்கிக்குவோம். தண்ணி சுண்டுற அளவுக்கு நல்லா வதக்கணும். இதில் என்ன வதக்கிறதுக்கு தான் நமக்கு டைம் எடுக்குமே. ஏன்னா இதில் நீர்க்காயில் அப்படிங்கும்போது நம்ம அந்த நீர்க்காய் அளவுக்கு தண்ணி எந்த அளவுக்கு சுண்டுதோ அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அந்த கலரை ஊற்றிக்குவோம். குங்குமப்பூ போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணால் கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து குங்குமப்பூவை பாலில் ஊற வச்சுருந்ததை எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் இது மைல்டான கலர் வரும். நேச்சுரலாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப அதிகமான கலராக இருக்காது. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நமக்கு. பாலில் ஊற வச்சு வச்சதுனால அந்த பால் சேர்க்குறோமா, அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ருசி கிடைக்கும். அந்த பால் ஊற்றுனதுனால இன்னும் கொஞ்சம் இதாகணும், கெட்டியாகணும். பாலில் உள்ள ஈரப்பதம் கொஞ்சம் குறையணும். அதனால் நல்லா கிண்டிக்குவோம். சட்டியில் ஒட்டாத அளவுக்கு நல்லா கிண்டணுன்னா கொஞ்சம் இன்னும் நெய் கொஞ்சம் விடணும். நம்ம வீட்டு நெய் தான் நான் வச்சுருக்கேன். வீட்டில் உள்ள பசு நெய் வச்சுருக்கேன். அந்த நெய் தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் கடையில் வாங்குகிற நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக தண்ணி வருது. தண்ணியெலாம் சுத்தமாக சுண்டினோடனே நெய் போட்டுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். அதாவது இதுக்கு தனி பெரிய பதம்னு ஒன்றும் கிடையாது. பாகுப்பதம் அதெல்லாம் கிடையாது. தண்ணி சுண்டுறது தான். தண்ணி சுண்டினோடனே இந்த அல்வா வந்து ஒன்றா சேர்ந்து வரும். பிரியாமல் அப்படியே பெரட்டினோம்னாக்கா ஒன்றா சேர்ந்து வரும். அதான் பதம். இப்போ நெய் போட்டுக்கலாம். தண்ணிலாம் கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு நெய் போட்டுக்குவோம். ஒரு 3 கரண்டி போல் நெய் போட்டுக்கிறேன். நெய் போட்டு பெரட்டினோடனே கொஞ்சம் சட்டியில் ஒட்டாமல் அப்படியே திரண்டு வரும். ஏலக்காய் அந்த டயத்தில் ஏலக்காய் வேணாலும் போட்டுக்கலாம். நான் ஏலக்காய் போடலை.
ஏலக்காய் விருப்பப்பட்டவங்க போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம கிண்டிக்குவோம். நல்லா கிண்டிட்டு சின்ன ஒரு பவுலில் வந்து அதை மாற்றிக்கலாம். ஒட்டாமல் வரணும். சட்டியில் வந்து ஒட்டாமல் நல்லா கிண்டுறதுக்கு பெரட்டினோம்னா அப்படியே ஒட்டக்கூடாது. அதுதான் கரெக்டான பதம். அப்போ வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து ஒட்டாமல் வருது பாருங்கள். சட்டியில் இப்படி பெரட்டினோன்னா ஒட்டக்கூடாது. திரண்டு ஒன்றா சேர்ந்து வரணும். அப்படியே தண்ணியும் சுத்தமாக சுண்டிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம சின்ன கிண்ணத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 3 பேர் சாப்பிட்லாம். இந்த அளவுக்கு இருக்குது. ஒரு பூசணிக்காய் அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபேமிலியில் ஒரு 5-6 பேர் சாப்பிட்லாம். இது நான் ஒரு கீத்து தானே எடுத்தேன். ஒரு பூசணிக்காயில் ஒரு பாகம், 4ல் ஒரு பாகம் தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 3 பேர் சாப்பிட்லாம். இந்த அளவுக்கு தான் வந்திருக்கு. 1/4 பங்கு தான் வந்திருக்கு பாருங்கள். நான் இந்த கிண்ணத்தில் 3/4 பங்கு போட்டிருந்தேன்னா 1/4 பங்கு தான் வந்திருக்கு. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. இது பரிமாறும் போது வேணால் கொஞ்சோண்டு ஒரு ட்ராப் நெய் போட்டுக்கிட்டிங்கன்னா வாசனை அந்த அரோமா இன்னும் நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குது. ஓகே, நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்டியாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.